ரெடியா? நம்முடைய ஒப்பற்ற வழிகாட்டி திரு பத்மன் சேனாதிராஜா அவர்களை வரவேற்க தயாராகுங்கள். ஹலோ எவ்ரிபாடி. முதல்ல இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாரும் வெற்றி அடையறதுக்காக செய்ய வேண்டியது என்னன்னு அதுக்காக நான் எவ்வளவோ அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். ஓகே, உதாரணத்துக்கு 4 பில்லர் ஆஃப் சக்சஸ், 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், ஃப்ளேம் ஆஃப் பேஷன்ஸ், இதோட எத்தனையோ வீடியோ படங்களையும் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எத்தனையோ வருஷங்களான ஆராய்ச்சி செஞ்சு பல அறிவாளிகளோட ஒன்னா இணைஞ்சு கூட்டு முயற்சியா இந்த உலகத்துல இருக்கிற மூல முடுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்தேன். அமேசான்ல இருக்கிற அடர்ந்த காடுகளுக்குள்ள, ஆர்டிக்ல, சவுத் அமெரிக்கால, இந்தியாவுல, ஆப்பிரிக்கால எல்லா இடங்கள்லயும் பல மணி நேரம் தியானம் செஞ்சேன். எனக்கு பதில் அப்பதான் கிடைச்சது. எதையும் நிரூபிக்காம நான் இதை மேம்போக்கா உங்களுக்கு சொல்லல. எனக்கு முதல்ல அந்த பதில் கிடைச்சதும் அதை சோதிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற எத்தனையோ தொடர்பில்லாத நிறுவனங்கள்ல அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தேன். அதுல ஒரு நிறுவனம் தான் சுடான். அவங்க சேல்ஸ் 600% அதிகமாச்சு. அதுக்கு காரணம் அவங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான். எத்தியோப்பியா, நம்பவே மாட்டீங்க, சொல்றேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் நானே நேர்ல போய் இந்த ரகசியத்தை அவங்களுக்கு புரிய வச்சதும் அவங்க வியாபாரம் விரிவடைஞ்சது. மக்கள் புத்துயிர் அடைஞ்சாங்க, வருமானம் வளர்ந்தது, உலகத்துல அவங்க தரம் உயர்ந்தது. அதோட இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நாடுகளுக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலையில, ஒருவேளை நான் தேவைப்பட்டா, நான் வருகின்ற சூழ்நிலையில உலகத்துல எங்க நான் பயிற்சி கொடுத்தாலும் நான் இத பத்தி மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா இதுதான் என்னோட தாரக மந்திரம். இத உங்க எல்லார் கூடவும் பகிர்ந்துகிட்டு நன்மைகள் செய்யறதுதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள். என் கூட இருப்பீங்கல்ல? ஆனா நான் இத உங்க கூட பகிர்ந்துக்கணும்னா எனக்கு தேவை நீங்க உறுதியோட இத பயிற்சி செய்வேன்னு எனக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஏன்னா உங்க மனசு காலியாதான் இருக்கணும். எத்தனையோ தத்துவங்களை நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நல்லது. இத நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடியிலையும் எழுதி வைங்க. ஒவ்வொரு மேடையிலையும் இத நீங்க உறுதியோட சத்தம் போட்டு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை போல இத நீங்க நினைக்கணும். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது இத நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு. இத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறது உங்க கூட பகிர்ந்துக்கணுமேங்கிறதுக்காக இல்ல, யாரு கூட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க பயிற்சி செய்வாங்களா இல்லையான்னு தெரியணும். ஒண்ணு எனக்கு நல்ல உறுதியா தெரியும், இங்க இருக்கிற இந்த 3000 பேர்ல பாதி பேர் செய்ய மாட்டாங்க. ஏன் 90% பேர் செய்யாம இருக்கலாம். ஏன்னா அதுக்கு நான் மனம் விட்டு பேசலாம் இல்லையா? நான் மனம் விட்டு பேசலாம் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தினால, தேவையில்லாத ஆசைகள்னால, வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு புகார் சொல்றதுனாலதான். இந்த வெற்றியோட ஃபார்முலாவை நீங்க பிராக்டிஸ் பண்ணி உன்னிப்பா கவனிச்சு பகிர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டா நம்பவே முடியாது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? இத பத்தி ஏற்கனவே யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க ஜஸ்ட் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு இது தெரியும்னாதீங்க. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஒண்ணுத்த தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கலனா அது உங்களோட தவறு. எல்லாரும் கொஞ்சம் போர்ட கவனிக்கிறீங்களா? என்னோட 16 வருஷ நெடும் தேடலுக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டது,
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு தேவை வெறும் 3 விஷயங்கள் தான். அதுலயும் அதை தொடர்ந்து நாம பயிற்சி எடுத்தோம்னா ஒண்ணுத்த மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், உங்க வருமானம் பெருகும். வேற எதுவும் இல்ல. ஏன்னா வருமானங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுலயும் நம்ம தொழில்ல நாளைக்கே நான் உனக்கு செக் தரேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். முடியாது. அது முடியாத காரியம். பானையில கல்ல போட்டுட்டு தண்ணி மேல வருமானு பார்த்துட்டு இருக்கதான் முடியும். ஆனா அடுத்த வாரம் உறுதியா செக் தரேன்னு சொல்ல முடியாது. இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வாரம் 10,000 செக்கும் அடுத்த வாரம் 250 இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றது என்னன்னா, தொடர்ந்து நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது இந்த மூணுத்தையும், அப்போ உங்க செக் தொடர்ந்து வளர்ச்சி அடையும். உங்க நிறுவனம் துடிப்போட செயல்படும். நஷ்டங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்க நிறுவனத்தோட தரம் நாளடைவில் நம்ப முடியாத அளவுல இருக்கும். Are you with me? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு அப்படி தோணல. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்பர் 1, உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பா 150 பேர்கள் அடங்கிய பெயர் பட்டியல் இருக்க வேண்டும், குறைந்தபட்சம். ஒருவேளை உங்க பெயர் பட்டியல் இருக்கிற பேர்கள் 150க்கும் குறைவாக இருந்தால், முதலாவதா நீங்க இந்த தொழில தோல்வி அடைஞ்சிருவீங்க. ரெண்டாவதா உங்க மனோநிலையில ஏதோ பிரச்சனை இருக்கணும். அதிகப்படியா நீங்க கட்டிலுக்கு அடியிலேயே முடங்கி கிடக்கிறவரா இருக்கணும். உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு சாப்பாடையும் தண்ணியும் அங்கேயே கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இந்த பறந்து விரிந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு 150 பேர்களை கூட தெரியாம எப்படி இருக்க முடியும்? இங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 400 பேர். உங்க கல்யாணத்துக்கு 400 பேர். உங்க கல்யாணத்துக்கு 1000 பேர். உங்கள எத்தனை பேர் கல்யாணத்துக்கு 1000 பேர் மேல வந்திருக்காங்க? 100 பேருக்கு மேல. உங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க 150க்கு மேல. இங்க இருக்கிற உங்கள எத்தனை பேர் உறுதியா என்கிட்ட சொல்ல முடியும்? 2 நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. 150க்கும் குறைவான ஆட்களை தான் உங்களுக்கு இந்த உலகத்துல தெரியுமா? இல்லையா? இல்லைன்னா எதுவும் முடியாது. உங்ககிட்ட கண்டிப்பா குறைந்தபட்சம் 150 பேர்களோட பெயர் பட்டியல் இருக்கணும். குறைந்தபட்சம். குறைந்தபட்சம். இல்லனா உங்க மைண்ட்ல ஏதோ குழப்பம் இருக்கு. நீங்க இந்த பிசினஸ் சீரியஸா எடுத்துக்கல. இத பொழுதுபோக்கா நினைக்கிறீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கு வேணும்னா ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கி தண்ணி தொட்டியில போட்டு அதுதான் சக்தின்னு பாத்துக்கிட்டே இருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு கோடி கணக்குல வேணும்னா எப்படி? யாருக்கெல்லாம் கோடி கணக்குல சம்பாதிக்கணும்? யாருக்கெல்லாம் கோடி கணக்குல சம்பாதிக்கணும்? கைய கீழ இருக்குங்க. எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா உங்க பேர் பட்டியல்ல 26 பேர் தான் இருக்கு. உங்க பட்டியல்ல 15. உங்க பட்டியல 3. 3னா நீங்க காட்டுல தனியா வாழறீங்கன்னு அர்த்தம். அந்த 3 பேர் யாருன்னா காட்டுல இருந்து உங்களை காப்பாத்திட்டு போக வந்தவங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? கண்டிப்பா உங்ககிட்ட 150 பேர் இருக்கணும். பேர் பட்டியல் இருக்கணும். பேர்கள் உங்க கம்யூனிகேட்டர்லயோ இல்ல உங்க என்ன சொல்லுவாங்க,
பாம் டாப்லயோ ஐமேட்லயோ இருக்கக்கூடாது. கையில எழுதினதா இருக்கணும். சைக்கலாஜிக்கலா அனுபவிச்சு பாத்தீங்கன்னா கையால எழுதி வச்சது என்னைக்குமே மறக்காது. அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நம்ம கையால எழுதுறதை விட்டுட்டோன்றதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? எல்லாமே இப்போ என்ன கொடுமை. கையால எழுதுங்க. கையால அவங்க பேர் எழுதுங்க. என்ன உறவுன்னு எழுதுங்க. போன் நம்பரை எழுதுங்க. போன் நம்பர் இல்லைன்னா அவங்க வீட்டு விலாசத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுல? ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 150 பேர் இருக்கணும். யார் இதை செய்ய போறீங்க? எல்லாரும் செய்ய போறீங்களா? கையா இருக்குங்க. மேல இருக்கிறவங்க தோத்து போயிடுவீங்க. எப்ப போவீங்கன்னா நீங்க உங்க கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு எங்க உன் லிஸ்ட காட்டுன்னு கேட்காத போது. நீங்க எனக்கு கீழே இருக்கிறவரா இருந்து நீங்க என்கிட்ட வந்து பட்மன் கஷ்டமா இருக்கு, என்னால 120க்கு மேல முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க கூட உட்கார்ந்து அதை 150 ஆக்கி காட்டுவேன். நினைவுகளை தூண்டி விட்டு பார்ப்பேன். புரியுதுல? நினைவுகளை தூண்டி விடுறதுன்னா உங்க தெரிஞ்சவங்கள எத்தனை பேர் ட்வின்ஸ் இருக்காங்க, உங்க தெரிஞ்சவங்கள எத்தனை பேர்ட்ட டொயோட்டா இருக்கு, உங்க தெரிஞ்சவங்கள எத்தனை பேர் அமெரிக்கால படிச்சிருக்காங்க, உங்க தெரிஞ்சவங்கள எத்தனை பேருக்கு ப்ளூ ஐஸ் இருக்கு, உங்க தெரிஞ்சவங்கள எத்தனை பேருக்கு 3 கண்ணு இருக்கு, உங்க தெரிஞ்சவங்க யாருக்கு தெரியும்? அது விடுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மலேசியால இருக்காங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சென்னையில இருக்காங்க, எத்தனை பேர் மும்பைல இருக்காங்க? நான் சொல்றது புரியுதுல? நினைவுகளை தூண்டி விட்டா பேர்கள் தன்னால உங்க பட்டியல்ல வரும். இப்போ உங்க பட்டியலை 3ஆ நீங்க பிரிச்சுக்கணும். ஹாட், வார்ம், கோல்ட். சொல்றது புரியுதுல்ல? ஹாட் அதாவது உங்க நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிறவங்க. நீங்க பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னா ஹாட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உங்க திட்டம் என்னன்னு சொல்றதுதான். நீங்க செய்யக்கூடிய பெரிய தவறு இதுதான். அதாவது சகோதரன் சகோதரி அப்பா அம்மா மாமனார் மாமியார் நெருங்கிய நண்பன் நெருங்கிய பந்தம் பக்கத்து வீட்டுக்காரர் கேர்ள் ஃபிரெண்டோட அம்மா மனைவியோட அம்மா. கேர்ள் ஃபிரெண்ட் மனைவி கேர்ள் ஃபிரெண்ட். நான் சொல்றது புரியுது இல்ல? நெட்வொர்க்ல இருந்துகிட்டு இந்த தவறுகளை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது முட்டாள்தனம். நீங்க நேரம் உங்க சகோதரன் கிட்ட போய் ஹலோ, என் பேரு பட்மன், ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு, அதை நான் உனக்கு காட்ட போறேன், ஒரு 45 நிமிஷத்தை எனக்காக ஒதுக்க முடியுமா? தேங்க்யூ. இதுதான் நீ, இது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒன் டாட், அருமையான டாட் பிசினஸ். நான் என்னோட சகோதரன் கிட்ட போனேன், இத பார், எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். நீ மட்டும் இந்த ப்ராடக்ட வாங்கலனா நான் உன்னை உதைச்சிடுவேன். என்ன ப்ராடக்ட் அது? கவலைப்படாத, சும்மா வாங்கிக்கன்னு. நான் எங்க அம்மா கிட்ட போனேன், அவங்க கிட்ட அதே தான் சொன்னேன். என்னோட அத்தை வீட்டுக்கு போனேன், அவங்க கிட்டே அதை தான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவும் பேசாதீங்க, பணத்தை கொடுங்க, உங்களை இந்த சிஸ்டம்ல போடுறேன்னு. நான் சொல்றது புரியுதுல்ல? நீங்க எல்லாரும் ஒரு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நீங்க அவங்க கிட்ட அணுகுனீங்கன்னா, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். அவங்க கிட்ட உங்க அணுகுமுறை நண்பனா இருக்கணும், சகோதரனா இருக்கணும். நீங்க நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் அங்க வான்னு கூப்பிட மாட்டீங்க? இல்ல வெட்கப்படுவீங்களா? சொல்லுங்க. கூப்பிடுங்கல்ல, ரைட்? நீங்க அவங்க கிட்ட ஹே, நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும், உன் கம்பெனி டின்னர்ஸ்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வா, வெள்ளிக்கிழமைக்கு வெஜிடேரியன், உன் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வா, எனக்கு எல்லா விதத்திலையும் உன்னோட சப்போர்ட் வேணும், ஏன்னா நான் இப்பதான் என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லுவீங்களா இல்லையா? ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க அதை சொல்றது இல்ல. அது பைத்தியக்காரத்தனம். நான் அப்படி செய்வேனா? எனக்கு 23 வயசா இருந்த போது நான் எத்தனையோ பேரை சந்திச்சேன். நான் அவங்க எல்லார்கிட்டயும் இத பாருங்க, நான் சின்ன பையன், நான் ஒரு முட்டாள், ஆனா எனக்கு பிடிச்ச பிசினஸ கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் செய்யறதா இருக்கேன். அதை எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை கரெக்டா செய்வேனா தப்பா செய்வேனான்னு தெரியல. ஆனா நீங்க எனக்கு பிடிச்ச அங்கிள், கரெக்ட்? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒண்ணு வாங்கினீங்கன்னா, இந்த வாட்சியோ காயினியோ இந்த வாக்மேனியோ, அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஆனா இதை செய்ய விடாம உங்களுக்கு தடுக்கிறது எது தெரியுமா? உங்க திமிரும் உங்க கர்வமும் தான்.
நான் சொல்றது புரியுது இல்ல? எனக்கு அதை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாளடைவுல அந்த பிசினஸோட சக்தியை மத்தவங்களுக்கு கத்து கொடுங்க. அவங்கள அணுகிற தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஹாட்ஸ், உங்களால 3 வேளை சாப்பிட முடியுமா 48 மணி நேரத்துல? அத மாதிரிதான். அத ஹாட். அடுத்தது வார்ம். ஏதோ உங்களை பார்த்தா சிரிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அடிக்கடி கடைகள்ல சந்திக்கிறவங்க, ஹேர் சலூன்ல, பியூட்டி பார்லர்ல சந்திக்கிறவங்க, உங்க டாக்டர், உங்க வெட்டினரி டாக்டர், இவங்களாம் தான். அடுத்ததா கோல்ட். நான் சொன்ன இந்த 3 பிரிவுகள்ல உங்களுக்கு 150 பேர் கிடைக்க மாட்டாங்களா? அவங்களோட வசதி எப்படி இருக்குமோன்னு நீங்க கவலைப்படுறதா உங்க பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? உங்களால பட்டியல்ல 150 பேர்களை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களால முடியுமா? இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள்ல நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏன் அவ்வளவு விரும்புறது இல்லைன்னா, ஏன்னா இது ரொம்ப சுலபம், அவ்வளவுதான் மக்கள் நினைச்சிடுறாங்க. ஆனா நீங்க மட்டும் இதை செய்யலன்னா, இது எனக்கு கிடைச்ச அவமரியாதைன்னு நான் நினைச்சுப்பேன். நிஜமா தான் சொல்றேன். எத்தனையோ பேரை தினம் சந்திக்கிறேன், அவங்க என்கிட்ட வந்து வெறுத்து போய் பணம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட 150 பேரோட லிஸ்ட் இருக்கான்னு கேட்டா, இல்ல பட்மன், இல்ல. இது ஒண்ணுக்கு தொடர்பு உள்ளது. நீங்க ஒண்ணு செய்யலனா எதுவுமே முழுமை அடையாது. வசதி வாய்ப்பு வளர வாய்ப்பே இல்லை. இந்த பயிற்சி முறைகளும் அதுல ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகளும் இதோட ஒரு பகுதின்னு தான் சொல்லணும். சொல்றது புரியுதுல? ஒரு பகுதி குறைஞ்சாலும் பொருளாதார சுதந்திரம் இருக்காது. நம்பர் 2, அதிகமாக்குங்க. உங்க பெயர் பட்டியல 10% மாசத்துக்கு அதிகமாக்குங்க. உங்க பட்டியல்ல மாசத்துக்கு 10% அதிகமாக்குங்க. 150ன்றது குறைந்தபட்சம். இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல ஒருத்தர் திடீர்னு எழுந்து, மிஸ்டர் பட்மூன், நான் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என் பட்டியல்ல 1000 பேர் இருக்காங்க. அப்பனா அவரோட பட்டியல்ல மாசத்துக்கு 100 பேர் அதிகமாகணும். இதுவே 150 இருந்தா அப்போ உங்க வளர்ச்சியில் இருக்கிறது 15 பேர். அப்போ இதோட அர்த்தம் என்ன? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள சில பேருக்கு இது, அதாவது மாசத்துல 10% அதிகமாக்குறது பெரிய கஷ்டமா கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்காக நீங்க ஒரு நெட்வொர்க்க பண்ணி ஆகணும். இதுக்காக நீங்க பல பேர்களை சந்திச்சு பேசி ஆகணும். உங்க பெயர் பட்டியலோட தேவைகளை அதிகமாக்கணும். ஏன்னா நீங்க இங்க ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர். உங்க வாழ்க்கையோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்? அடுத்தவங்க கிட்ட பேசணும், இணைஞ்சு வேலை செய்யணும், மிங்கிள் ஆகணும், கலகலன்னு இருக்கணும், உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கணும், தொடர்பை விரிவுபடுத்திக்கணும், பல இடங்களுக்கு போகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நெட்வொர்க்ன்றது உங்களோட ஆள் மனசுல இருக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கைன்னு நீங்க உணரணும். நான் சொல்றது புரியுதுல்ல? அதனால நீங்க எங்க போனாலும் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர். அதுக்கு நீங்க எப்பவும் உங்க தலை மேல ஒரு ரேடாரை வச்சிருக்கணும். அது ஆன்லயே இருக்கணும். ஓகே? அதனால நீங்க எங்க போனாலும் அந்த ரேடார் ஆன்ல தான் இருக்கணும். ஓகே? அது எந்த ரேடாரா வேணாலும் இருக்கலாம். டிக் 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 டிக். தேவையான சாத்தியக்கூறுகளை அது விளக்கி தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் நீங்க செயல்படுவீங்க நிதானமா. ஓகே? முதல்ல உங்க நட. ஓகே? நடனா தெரியும்ல? உங்க பேர் என்ன? சாந்தி. வாங்க இங்க. பட்மன். நைஸ் மீட்டிங் யூ. இல்ல, அவங்களுக்கு மைக் வேண்டாம். பேச விருப்பப்படல, வெக்கப்படுறாங்க. உங்க நட எப்படி இருக்கும்? வாங்க சேர்ந்து நடப்போம். சரி சரி, ஓகே. ஓகே, ஸ்டாப். சரி, சகஜமா இருக்கீங்களா? வெக்கப்படலையா? நீங்க மட்டும் இப்ப தனியா நடங்க.
ஓகே ஸ்டாப். இப்போ இப்போ என்கிட்ட என்கிட்ட மில்லியன் டாலர்ஸ் இருக்கு. மில்லியன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். அதை நான் உங்க அக்கௌண்ட்ல போட போறேன். அது அதுலயே தான் இருக்கு. அது உங்களோடது. நீங்க எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். நீங்க அப்புறமா கூட மனோஜ் கிட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கலாம். உங்க பின்வேர்ட் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும். ஓகே, அதை வச்சு தானே பணத்தை போடுங்க. நான் மில்லியன் டாலர்ஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல மில்லியன் டாலர்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. எனக்கு அந்த பதில் பிடிச்சிருக்கு. அதனால நான் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல மில்லியன் டாலர்ஸ் போடுறேன். இன்னொரு 10 மில்லியன் உங்களோட ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன். இன்னொரு 15 மில்லியன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன். அதை வச்சு நீங்க வீலைன் ஸ்பின் வாங்குறீங்க. ஓகே, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஷாப்பிங் பண்றீங்க. எல்லா இடத்துலயும் பென்ட் ஹவுஸ் வாங்கி போடுறீங்க. இந்த உலகமே உங்களோடதுதான். ஓகே, இப்ப என் கூட நடங்க. Give her a big hand of applause. Thank you very much. இது மனநிலைதான். உங்க நடை இருக்கே, அது எல்லாத்தையும் வெளிப்படுத்திடும். உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். உங்க பாவனைகள், செயல்பாடுகள், உங்க பார்வைகள், இது எல்லாமே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்படி நடந்தா அதோட பிரதிபலன் பிரதிபலன் அது எப்படி இருக்குடா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. செக்யூரிட்டி, நான் சொல்றது புரியுதுல? அதனால இது மாதிரி வினோதமாலாம் நடக்காதீங்க. உங்க உள்ளாடைகளை வெளிக்காட்டாதீங்க. இப்போ உள்ள இளைஞர்களை பாத்தீங்கன்னா அவங்க உள்ளாடையை வெளிக்காட்டுறது தான் விரும்புறாங்க. அவங்க இப்போ உள்ள சின்ன பசங்களை பாத்திருக்கீங்களா? அவங்களோட ஜீன்ஸ் முட்டி கிட்டதான் இருக்கும். உள்ளாடையெல்லாம் வெளியே தெரியும். அவங்க நடக்கிறது எப்படின்னா, நான் அவங்கள பார்த்து என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு மனநிலை பாதிச்சிருக்கான்னு, ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டேன். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இப்படி சொல்றீங்கன்னா? பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல, நீங்க நடக்கிறத பார்த்தா ஏதோ உங்களுக்கு ஆயிருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு மருத்துவ உதவி தேவையா இருக்கலாம். உங்களுக்கு பேண்ட் எப்படி போட்டுக்கணும்னு தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி ரேப்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரேப்பர்சன்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சரி, நீங்க இப்போ ஒரு நெட்வொர்க். சகஜமா பழகுங்க. அதுக்குன்னு ரொம்ப சகஜமாயிடாதீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு? ஒரு 14 பேங்க் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேங்க் போகும்போதும் 5 விசிட்டிங் கார்டு கிடைக்கும். ஒரே ரெஸ்டாரண்ட்ல எப்பவும் சாப்பிடாதீங்க. ஒரே சலூனுக்கு எப்பவும் போகாதீங்க. ஒரே கடையில போய் எப்பவும் பொருள் வாங்காதீங்க. மாத்திக்கிட்டே இருங்க. உங்க தொடர்புகளை விரிவுபடுத்திக்கிட்டே இருங்க. சுறுசுறுப்பா எல்லா இடத்துக்கும் போங்க. அது உங்களோட வெற்றி வாய்ப்புன்னு நினைங்க. உங்களோட வெற்றி செவ்வாய்ன்னு நினைங்க. உங்களோட வெற்றி புதன்னு நினைங்க. அதாவது நீங்க அங்க ஆர்வத்தோட தேடுறது உங்களோட வெற்றி வாய்ப்புகளை. அத நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. எந்த இடத்துலயும் பிசினஸ் பத்தி பேசாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, ஒரு ஆளை சந்திச்ச உடனே, ஹலோ, நம்ம எதுவும் சந்திச்சது இல்ல, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இதை பாத்தீங்களா, நீங்க இதை பாத்தீங்களா, இது எங்க வந்திருக்கு தெரியுமா? ஹாங்காங். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் 33 250, இது பயோடிஸ், இதை வாங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாத்திரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வரலாம். இதெல்லாம் முடியாது, கூடாது. அப்படி செய்யக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல? நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். அந்த பாவனை இருக்கணும். இந்த உலகமே உங்களோட தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த 3 ரூல்ஸ் நான் சுடானுக்கு அறிமுகப்படுத்தின போது, நம்பர் 1, அப்புறம் இது பக்கா வந்தது. அவங்க கஷ்டப்பட்டதே இதுலதான். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட லிஸ்ட 150ஓட நிறைவு செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு வழி இல்லைன்னும் போது அவங்க அவ்வளவுதான், முடிஞ்சது, கேம் ஓவர். நான் திரும்பவும் பழைய மாதிரி வேலைக்கு வீட்டுக்கு, வேலைக்கு வீட்டுக்கு, வேலைக்கு வீட்டுக்கு, வேலைக்கு வீட்டுக்கு, வேலைக்கு வீட்டுக்கு. சாட்டர்டே சண்டே திரும்பவும் அதேதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா இந்த 10% தான் உங்களுக்கு சிக்கலா இருக்கும். அதை மட்டும் நீங்க தாண்டிட்டா நிச்சயம் நீங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர். நான் சொல்றது புரியுது இல்ல? நான் சொல்றது புரியுது இல்ல?
உங்களால நம்பர் 2 முடியுமா? யாரால நம்பர் 2 முடியும்? கையை மேல தூக்குங்க. எல்லாரும் நிஜமா தான் சொல்றீங்களா? சரி, கை கீழே இருக்குங்க. ரூல் நம்பர் 1, 100க்கும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மட்டும் இந்த விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வேற எதையுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கும். உறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். இதுதான் வெற்றிக்கான வழியே. இதுக்கு கண்காணிப்பு இருந்தாலே போதும். இதுக்கு உதவி செஞ்சு வழி நடத்தி எடுத்துட்டு போயாகணும். வி குடும்பத்தின் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? நிஜமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்த ரூல். நீங்க இத முழு நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தடை ஏற்பட விடக்கூடாது. பணக்காரர்களின் உலகிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களை ஒரு புதிய உலகிற்கு, நான் சொல்றது புரியுதுல? அவசரப்படாதீங்க. இதை எப்படி அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு எனக்கு தெரியல. ரூல் நம்பர் 3ல இழுபறின்றது இருக்கக்கூடாது. கண்டிப்பாக முடிச்சாகணும். ஏன்னா இதுல ரூல் நம்பர் 3 என்னன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லவா? எந்த ஒரு நெட்வொர்க் பயணத்திலையும் கண்டிப்பாக மாற்ற முடியாத ஒரு தகவல் இருக்கும். கண்டிப்பா ஒரு மாத்த முடியாத தத்துவம் இருக்கும். எதுவானாலும் இருக்கலாம். எல்லா இடங்கள்லயும், எல்லா நிறுவனங்கள்லயும் பகிர்ந்து கொள்ளுதல், வாக்குவாதம், செயல்படுத்துதல், பின்பற்றுதல் இருக்கும். சொல்றது புரியுதுல? இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும், யார சந்திச்சு நீங்க பேசினாலும், எந்த மேடையில நீங்க பங்கெடுத்துக்கிட்டாலும் ரூல் 3 பத்தி மட்டும் பேசுங்க. யாராவது நீங்க சந்திச்சீங்கன்னா எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரூல் 3 எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை சந்திச்சாலும் எப்படி இருக்கீங்க, ரூல் 3 செஞ்சுட்டு இருக்கீங்களா? ரூல் 3 படி தான் நடக்கிறீங்களா? ரூல் 3 எந்த அளவுல இருக்கு? ரூல் 3 எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க ரூல் 3ல என் கூட தான் இருக்கீங்களா? ரூல் 3 உங்களால முடியுமா? ரூல் 3 எப்ப ஆரம்பிக்க போறீங்க? ரூல் நம்பர் 3, 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 ரூல் 3, ரூல் 3, ரூல் 3, ரூல் 3. தேவைப்பட்ட உங்க நெத்தியில பச்சை குத்தி வச்சுக்கோங்க. கண்ணாடியில எழுதி வச்சுக்கோங்க. ரூல் 3 உங்க குழந்தையோட நெத்தியில எழுதி வைங்க. மாமியாரோட நெத்தியில எழுதி வைங்க. அதை நீங்க பார்க்கும்போது தன்னால ஞாபகம் வரும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ரகசியம். இத விடாம கடைபிடிச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது பொருளாதார சுதந்திரம். பொருளாதார பொருளாதார ரூல் நம்பர் 3 சுருக்கமா சொன்னா, நீங்க செய்ய வேண்டியது மாசத்துக்கு 15 திட்டங்களை நிறைவேற்றணும். தனிப்பட்ட முறையில் உங்க கீழே இருக்கிறவங்களுக்காக செய்யக்கூடாது. நீங்க உங்க கீழே இருக்கிறவங்களுக்காக செய்யறத ஒரு குரங்கு கூட செஞ்சுட்டு போயிடும். நான் மனம் விட்டு பேசலாம் இல்லையா? உறுதியா சொல்றீங்களா? இந்த ரூல் இதுதான். 9 வருஷம் நெட்வொர்க்கிங்ல கிடைச்சது இதுதான். பொருளாதார சுதந்திரத்துக்கு காரணமும் ரூல் நம்பர் 3 தான். நீங்க இதை நடைமுறைப்படுத்தலைன்னா, இதை நீங்க நம்பலனா, தயவு செஞ்சு உங்க நேரத்தை எங்க கம்பெனில வீணாக்காதீங்க. உங்களால முடியாது. நீங்க அடைய நினைச்ச பொருளாதார சுதந்திரத்தை உங்களால அடைய முடியாது. இதோட பதில் இதுதான். ஏன்னா இந்த தத்துவத்தை எத்தனையோ எத்தனையோ ஆண்டுகளா உலகம் முழுக்க சோதிச்சு பார்த்தாச்சு. வி நிறுவனத்தோட எந்த ஒரு கூட்டாளியோட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ரூல் நம்பர் 3 தான் அவங்க வெற்றிக்கு மூலாதாரமே. ஒரு நெட்வொர்க்கர் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலே ரூல் நம்பர் 3 தான். மிஸ்டர் பட்மன்,
எனக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு வழிகாட்டல. ரூல் நம்பர் 3 கடைபிடிங்க. மிஸ்டர் பட்மன், எனக்கு கீழ இருக்கிறவங்க என்ன மதிக்கிறதே இல்ல. ரூல் நம்பர் 3 கடைபிடிங்க. மிஸ்டர் பட்மன், நான் சோம்பேறியா இருக்கேன். ரூல் நம்பர் 3 கடைபிடிங்க. மிஸ்டர் பட்மன், என் மனைவிக்கு என்ன பிடிக்கிறது இல்ல. ரூல் நம்பர் 3 கடைபிடிங்க. மிஸ்டர் பட்மன், நான் பார்க்க அழகாவே இல்ல. ரூல் நம்பர் 3 கடைபிடிங்க. இதுதான் என் வெற்றியோட ரகசியமே. மாசத்துக்கு தனிப்பட்ட முறையில 15 திட்டங்களை நிறைவேற்றணும். இப்போ நான் சொல்றது ரொம்ப அதிகமா இருக்கா? இது சுலபமா செய்ய நான் வழி சொல்றேன். திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை வீட்டுல உட்காந்து ஜாலியா டிவி பாருங்க. புதன்கிழமை திங்கக்கிழமை சேர்த்தவரை தொடர்பு கொள்ளுங்க, புதுசா ஒருத்தரை சேர்த்துக்கங்க. வியாழக்கிழமை வீட்டுல உட்காருங்க, ஜாலியா டிவி பாருங்க. வெள்ளிக்கிழமை வெளியே போய் பொழுத கழிங்க. சனிக்கிழமை காலையில 1, மத்தியானம் இன்னொன்னு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல குடும்பத்தோட இருங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா டிவி பாருங்க. இப்ப வாரத்துக்கு 4 ஆயிடுச்சு இல்லையா? மாசத்துக்கு 16. இப்போ நீங்க 4 தனிப்பட்ட நபர்களை உங்க வீட்டுக்கு வரவேற்கிறீங்க. அப்போ அந்த 4 பேரும் நீங்க நேரடியா அறிமுகப்படுத்தினவங்களாவாங்க. அதோட உங்களோட கணக்கு 4 ஆகும். ஒருவேளை நான் இவரை கூப்பிட்டு, இவர் அவரை கூப்பிட்டு, அவர் அவரை கூப்பிட்டா என்னோட கணக்குல வரப்போறது 1 தான். சும்மா குறுக்குழையெல்லாம் தேடாதீங்க. செய்யறதா இருந்தா ஒழுங்கா செய்யுங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? அவ்வளவுதான். ரூல் நம்பர் 1, 150 பேர்களோட பேர் பட்டியல். ரூல் நம்பர் 2, மாசத்துக்கு 10% பேர் பட்டியல் அதிகப்படுத்துங்க. ரூல் நம்பர் 3, மாசத்துக்கு 15 திட்டங்களை தனிப்பட்ட முறையில செய்யுங்க. ஓகே? இதோட பலன் என்னன்னா, இடைவிடாம செய்யறதா. நீங்க வருஷத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நம்பவே முடியல, ஜூலை நீங்க தவற விட்டா நீங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா முயற்சிகளையும் அழிச்சிட வேண்டியதுதான். நீங்க ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் செஞ்சது எல்லாம் முடிஞ்சது. திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதனால 3 வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. இடைவிடாம செய்யணும். அப்போ அது நடக்கும். நடுவுல எங்கேயாவது விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சுலபமான கணக்கு. வருஷத்துக்கு 100, வருஷத்துக்கு 100. ரூல் 3 செய்றீங்க. அதாவது 1500, 1500. அதுல 10% பாத்தீங்கன்னா, அதாவது 150, 150. 3ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு தெரியும் பதில் 50ன்னு. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. எவ்வளவு வரும்? ஹே, ஹலோ. நான் சொல்றது புரியுதுல? இத நீங்க வருஷத்துக்கு செஞ்சீங்கன்னா, இல்ல மாசத்துக்கு, உங்களுக்கு கிடைக்கிற செக் 12,500 யுஎஸ் டாலர்ஸ் மாசத்துக்கு. அதாவது சராசரியா 3000 யுஎஸ் டாலர்ஸ் வாரத்துக்கு. உங்கள சில பேர் வருஷத்துல கூட இவ்வளவு சம்பாதிக்கிறது இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரூல் நம்பர் 3யோட சக்தி என்னன்னு புரியுதா? போன மாசம் எத்தனை பேர் ரூல் நம்பர் 3 கடைபிடிச்சீங்க? அதுக்கு முந்தின மாசம், அதுக்கு முந்தின மாசம், அதுக்கு முந்தின மாசம். அதாவது கிட்டத்தட்ட 3000 ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர்ஸ் இங்க இருக்காங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் மனம் விட்டு பேசலாமா? உங்கள ஒவ்வொருத்தருக்கும் $1,000,000 போகணும் இல்லையா? அப்ப அதுக்கு உண்டான விலையை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு வெறுப்ப கொடுக்கறதே இந்த ஒரு விஷயம்தான். நம்ம இண்டஸ்ட்ரியில எனக்கு எரிச்சல் உண்டாக்குறதே இந்த விஷயம்தான். நெட்வொர்க்கர் என்கிட்ட வந்து இஷ்டத்துக்கு, ஓ பட்மா, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன விலை வேணாலும் கொடுப்பேன், நான் என்ன தியாகம் வேணாலும் செய்யறேன்னு சொல்லுவார். ஆனா அப்புறம்
மாசத்துல 15 கூட செய்ய முடியல. ஆனா உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும். முழிச்சுக்கங்க. உண்மை என்னன்றத உணருங்க. பொருளாதார சுதந்திரம் அடையிறது சுலபம் நினைக்கிறீங்களா? பொருளாதார சுதந்திரம் அதிர்ஷ்டத்துல வந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல ஃப்ளூக்ல கிடைச்சிருன்றீங்களா? முட்டாள்தனம். மில்லியன் டாலர்ஸ் இப்படிங்கிறதுக்குள்ள சம்பாதிக்க முடியுமா? அப்படி இருந்தா ஏன் இது வரைக்கும் சம்பாதிக்கல? ரஞ்சித் கேட்ட மாதிரி அதுக்கு நீங்க தர வேண்டிய விலை என்ன? நான் உங்களுக்கு சிக்கலான வழிமுறைகளையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு? சிக்கலான வழிமுறைகளையா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு? 2 வயசு குழந்தை கூட இதை சுலபமா புரிஞ்சுக்கும். ரூல் நம்பர் 1 என்ன? 150 பேர்கள் உள்ள பெயர் பட்டியல். ரூல் நம்பர் 2 என்ன? பெயர் பட்டியல 10% அதிகரிச்சுட்டே இருங்க. ரூல் நம்பர் 3 என்ன? மாசத்துக்கு 15 பிளான்ஸ். உங்களால செய்ய முடியுமா? உங்களால செய்ய முடியுமா? உறுதியா சொல்றீங்களா? உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க இந்த 3த்தையும் கடைபிடிக்கலன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 0 தான். பொழுதுபோக்குக்காக இதை செய்யலாம். ஆனா 15 வருஷமா நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் கடைசியில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க போறது 0 தான். நான் இப்ப சொன்னதை குறிச்சு வச்சுக்கேன். MLM வரலாற்றிலேயே மிக சிறந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றிக்குண்டான சூட்சமத்தை தான் நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் இதுதான். செஞ்சுக்கிட்டே இருங்க. பேசாதீங்க. புகார் சொல்லாதீங்க. இதை செயல்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்களே 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி நன்றி நன்றி பட்மன் சொல்லுவீங்க. நான் இப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சதே இல்லை. இப்படி ஒரு வருமானத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் இதுல பங்கெடுத்துக்கிட்டதுல இருந்து வேற எதுவுமே என்ன கவர்ந்ததில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வாரத்திலிருந்து ரூல் நம்பர் 3 தொடங்க ஆசைப்படுறேன். இந்த நாள்ல இருந்து ரூல் 3 புரட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்க விருப்பப்படுறேன். உலகம் பூரா இதை உணரணும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் ரூல் நம்பர் 3 தான். ரூல் நம்பர் 3 டி-ஷர்ட் தயாரிக்க போறேன். தொப்பிகள் தயாரிக்க போறேன். வெப்சைட்லயே ரூல் நம்பர் 3 பத்தி மட்டும்தான் இருக்கும். ரூல் நம்பர் 3 பத்தி ஸ்பெஷல் வீடியோ வரும். ரூல் 3 பத்தி ஸ்பெஷல் ஆடியோ வரும். சொல்ல போனா பட்மன் சினட்டி ராஜா இந்த நிமிஷத்துல இருந்து பேச போற ஒரே விஷயம் ரூல் 3 தான். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தனிப்பட்ட முறையில நீங்க வாழ்க்கையில வளரணும்னு நான் விரும்புறேன். ஆனா என்னோட ஒரே லட்சியம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் உறுதியா இருக்கிறது தான். பொருளுக்காக மட்டும் நீங்க இந்த குவெஸ்ட்ல சேராதீங்க. நான் சொல்றது புரியுதா? பொழுதுபோக்குக்காக குவெஸ்ட்ல சேராதீங்க. இது ஒரு சமூக சங்கமா நினைச்சு இதுல சேராதீங்க. ப்ளீஸ். நீங்க பொருளாதார சுதந்திரத்துக்காக சேருங்க. உங்க வாழ்க்கையின் மாற்றத்துக்காக சேருங்க. உங்க சமுதாயத்தின் மாற்றத்துக்காக சேருங்க. உங்க தேசத்தோட மாற்றத்துக்காக சேருங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ ரூல் நம்பர் 3 செயல்படுத்துறத எப்படி நீங்க உறுதிப்படுத்த போறீங்க? எப்படி? ஈடுபாடு, ஒழுக்கம் போதாது. அப்லைன். இன்னைக்கே நீங்க உங்களோட அப்லைன்ல இருக்கிறவங்கள போய் பாருங்க. அவங்களோட கண்களை பார்த்து பேசுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் ரூல் 3 கடைபிடிக்க ஆசைப்படுறேன். அதோட நீங்க என்னோட அப்ளைனா இருந்து நான் அதை கடைபிடிக்கிறேன்றதை உறுதிப்படுத்துங்க. அதோட நீங்களும் அதை மறக்காம கடைபிடிங்க. இல்ல தயவு செஞ்சு எங்க வழியில இருந்து விலகிடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா உங்க அப்ளைன்ல இருக்கிறவங்க ரூல் நம்பர் 3 நீங்க கடைபிடிக்க உங்களை வற்புறுத்தலனா அவங்க யாரா இருந்தாலும் முட்டாள் தான். நான் உங்க எல்லார்கிட்டயும் மனம் விட்டு பேசலாம் இல்லையா? உங்க அப்ளைன் ரூல் 3 கடைபிடிக்காம நீங்க ரூல் 3 கடைபிடிச்சிட்டு இருந்தா உங்க அப்ளைனை பார்த்து பரிதாபப்படுறேன். குரங்கு பார்த்தத குரங்கு செய்யும். குரங்கு பார்த்தத
குரங்கு பார்த்தத நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பொன்னான தத்துவம் தான் ரூல் நம்பர் 3. எத்தனை பிளான்ஸ்? 14 ஏத்துக்கலாம். மாச கடைசி 31ஆம் தேதி நீங்க 14 பிளான் முடிச்சிட்டீங்க. மணி 11 ஆயிடுச்சு. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்வீங்க? நேரா உங்க மாமியார் ரூமுக்கு போங்க. கதவை தட்டுங்க. அவங்க பக்கத்துல போய் உட்காருங்க. சொல்லுங்க, எழுந்துருங்க. வாய பொத்திக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இதுதான் நீங்க. லெஃப்ட் ரைட் 33 250. சொல்றது புரியுதா? ஒண்ணு மறுநாள் அவங்க ரூம பூட்டி வச்சுப்பாங்க, இல்ல ஒரேடியா வீட்டை விட்டு போயிடுவாங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க எல்லாம் மாமியார் மேல மரியாதை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ரூல் நம்பர் 3, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதுதான் பதில். நான் உறுதியா சொல்றேன், நீங்க வேற எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அப்லைனை வற்புறுத்துங்க, அப்லைன் டவுன்லைனை வற்புறுத்துங்க. இப்ப எனக்கு நினைவு வருது, சொல்றேன். என்னோட அப்லைன் ரூல் 3 செய்யாத போது நான் அவங்கள செய்ய சொல்லி வற்புறுத்தி இருக்கேன். அவர் என்னோட டவுன்லைனா இருந்தப்போ 14 போதும். கடைசி நாள் புரியுதா? 31ஆம் தேதி மணி 10:11 மேல ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? எனக்கு போன் பண்ணி, பிரதர் நான் 14 பண்ணிட்டேன், 15 பண்ண முடியல. பரவாயில்ல, ஓகே, அடுத்த மாசம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நான் ஒடிஞ்சு போயிட்டேன். உடனே என் காரை எடுத்தேன், ஓட்டுனேன் ஃபுல் ஸ்பீட்ல. நேரா ஒரு அபார்ட்மெண்ட் கிட்ட போய் கிரீச்சு நிறுத்தி கதவை திறந்த. கார்ல இருந்து வெளியே குதிச்சதும் நேரா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு மேனியாக் மாதிரி அவர் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்ச. பக்கத்து வீட்டுக்காரர் கோவத்தோட வெளியே வந்தார். நான் அவர்கிட்ட இதுல தலையிடாதீங்க, இது ரூல் 3. அவர் சாரி சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். நான் ஏதோ பணம் வசூல் பண்றவன், என்னோட கேங்கோட பேர் ரூல் நம்பர் 3 அவர் நினைச்சிட்டார். கிரி அவர் அரை தூக்கத்துல லுங்கியோட வெளியே வந்தார். நான் அவர்கிட்ட பேண்ட போடு, கார்ல ஏறி உக்காருன்னு கிளம்பினோம். வேட்டையர்களை மாதிரி இருட்டுல அலைஞ்சோம். எங்க ரேடார ஆன் பண்ணோம். டு, 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 டு. அங்க தூரத்துல எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு போர்டு தெரிஞ்சது. அது எங்களை வாவான்னு கூப்பிட்டது. 7-Eleven. அந்த இடத்தை அடைஞ்சோம், உள்ள நுழைஞ்சோம். எதிரில் இந்த கேஷியரை பார்த்து, ஒண்ணுதான், இங்க வா. எஸ் பாஸ். இன்னும் 15 நிமிஷத்துக்கு நீ அப்படியே நிக்கிறேன்னு. ஏன்னா இவர் முடிக்க வேண்டியது ரூல் நம்பர் ரூல் நம்பர் ரூல் நம்பர். பாவங்கிரி ஆடி போயிட்டான். என் துணிச்சலை பார்த்து வெறுத்துட்டான். எதையாவது வாங்கி என்ன குத்திடலாமான்னு நினைச்சான். அதுக்கப்புறம் ஏதோ பிடிச்சு வச்ச களிமண் மாதிரி உக்காந்துக்கிட்டு அவருக்கு விளக்கினாரு. இதுதான் நீங்க. இது லெஃப்ட், இது ரைட். வேலை செய்யுங்க. முடிச்சுட்டான். அப்புறம் வீட்டுல கொண்டு போய் விட்டேன். யார் டவுன்லைன்ல இருக்கீங்க? நிஜமா? ஏன்னா ஒரு அப்ளைன்ற முறையில உங்க வெற்றிய என்னோட வெற்றிக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அந்த அளவு கொடுக்கணும். நீங்க ரூல் 3 கடைபிடிக்கிறீங்கன்னா அதை கடைபிடிக்கிறீங்களான்னு நான் உறுதி செஞ்சாடும். ஏன்னா உலகத்துல எத்தனையோ குரூப்ஸ் இருக்கு. அவங்க ரூல் 3 கிளப்பே ஆரம்பிச்சிட்டாங்க, டிஷர்ட் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டங்கள் நடத்துறாங்க, விவாதிக்கிறாங்க. பின்வரிசையில் இருக்கிற அப்ளைன் எல்லாரும் கேட்டு பாருங்க. ஏவிபிஸ், வி கவுன்சில் இன் சர்வீஸ், அதை ஒத்துக்கிறீங்களா? வெற்றியின் ரகசிய ரூல் 3 ஒத்துக்கிறீங்களா? அவங்கள கேளுங்க, அது முடியும். அதோட பதில் இதுதான். எதையும் கேட்டுட்டு இருக்காதீங்க, செயல்படுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பதில் இதுதான். ரூல் 3, ரூல் நம்பர் 3.
ரூல் 3 தான் அதுக்கான பதில். ரூல் 3 தான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ரூல் நம்பர் 3 இருக்கட்டும். அது என்ன வேலையானாலும் சரி, அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலையா இருந்தாலும் சரி, நீங்க செய்யறத பார்த்து உங்க நிறுவனம் அதை பின்பற்ற ஆரம்பிக்கணும். ரூல் 3, ரூல் நம்பர் 3, ரூல் 3 அதோட விடையாதான். ரூல் நம்பர் 3 நீங்க செய்ய வேண்டியது. ரூல் நம்பர் 3 உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும். ரூல் 3 உங்க வளர்ச்சிக்கு உதவும். ரூல் 3 உங்க வாழ்க்கையை மாத்தி காட்டும். ரூல் 3 தான் இது வரைக்கும் நீங்க தேடின பதில். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதுதான். நீங்க இங்கேந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா, இங்கேந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் உங்க முடிவா இருக்கட்டும். அது ரூல் 3 நீங்க கடைபிடிக்கிறதா. ரூல் 3 நீங்க கடைபிடிச்சாகணும். நீங்க நினைவு வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் எது? நீங்க கோஷம் போடக்கூடிய ஒரே வார்த்தை எது? என்ன நம்புங்க, இது பலன் அளிக்கும். எனக்கு பலன் அளிச்சிருக்கு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கிற 1000த்துக்கு அதிகமானவங்களுக்கு இது மாற்றத்தை கொடுத்திருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப சுலபம். அதை சிக்கலாக்கிடாதீங்க. அதுக்கு தேவை நம்பிக்கை, அன்பு, ஆசை, கொஞ்சம் போல அறிவு. அதோட ரூல் அவ்வளவுதான். திரும்பவும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்க முன்னாடி நிற்கும் போது நீங்க எல்லாருமே பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சவங்களா இருப்பீங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? வி வி Thank you very much. I love you guys. Good morning.